ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எக் லாலிபப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சூப்பராக டேஸ்டியாக மொறுமொறுனுங்க. ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வேக வச்ச முட்டை ஒரு 4 எடுத்துருக்கோங்க. தோலெலாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ இது ஒரு காய் கட்டுறால நல்லா சீவிக்கிறலாங்க. நல்லா பொது பொதுன்னு வர்ற மாதிரி நம்ம சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வரணுங்க. அதே மாதிரி 4 முட்டையும் நம்ம சீவி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சீவி எடுத்துட்டோம். உதிரி உதிரியாக பொது பொதுன்னு வந்துருச்சு பாருங்கள். இவ்வளோதாங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. மாற்றிக்கிட்டு இதுக்கு தேவையான மசாலாலாம் கலந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் எக் லாலிபப்பு. இப்போது ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோங்க. அதை குட்டி குட்டியாக நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயமாக எடுங்க, ரொம்ப அதிகமாக வேண்டாம், மீடியமாக இருந்தால் போதும். ஒன்று சேர்த்திக்கிட்டோம். ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகா 1 எடுத்துருக்கேங்க. நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். அதையும் இதில் சேர்த்திக்கிடலாம். பெப்பர் தூளுங்க 1 ஸ்பூன் அளவு. உங்களுக்கு காரம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. ஆனால் 1 ஸ்பூன் போட்டால் தான் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் பெப்பர் தூள் நம்ம சேர்த்திக்கிட்டோம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்திக்கிடலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திக்கிட்டோம். இப்போ மிளகாத்தூள் சேர்த்திக்கிட்டோங்க. இது அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். நமக்கு சாயந்தர நேரம் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வர்றப்பெல்லாம் செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிடலாங்க. அவங்க தேவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்திக்கிடலாங்க. இது முட்டை வேகிற டைம் தாங்க. ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பராக நம்ம ரெடி பண்ணிடலாம். குழந்தைகளும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கிடலாங்க. இதை நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கணும். இப்போ இது கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திக்கிட்டோங்க. நல்லா கட் பண்ணி சேர்த்திக்கிட்டோம். கருவேப்பிலையை நல்லா கலந்து கொடுத்துக்கணுங்க. தண்ணி எதுவும் சேர்த்திடக்கூடாது. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்கிற ஈரப்பதமே போதுங்க. நல்லா கலந்து கொடுத்து அதை குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி. ஆனால் நல்லா இறுக்கம் கொடுத்து பிடிக்கணுங்க. நம்ம நல்லா இறுக்கம் கொடுத்து மட்டும் உருண்டை பிடிச்சிக்கணும். ஒவ்வொன்றா இந்த மாதிரி பிடிச்சிக்கலாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா பிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ இந்தமாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து மட்டும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ எல்லாம் உருண்டை பிடிச்சி எடுத்துட்டோம் பாருங்கள். நல்லா இறுக்கம் கொடுத்து மட்டும் பிடிச்சிக்கணும். கொஞ்சம் லூஸாக இருந்தால் உடஞ்சிரும். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், எக் லாலிபப்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டோங்க. ஒரு 8-9 உருண்டை வந்ததுங்க நமக்கு 4 முட்டைக்கு. பாருங்களேன், நல்லா அழுத்தம் கொடுத்து மட்டும் பிடிச்சிக்கணும். ஒரு 9 உருண்டை அளவு நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ ஒரு முட்டையை வந்து நல்லா உடச்சி கலந்து வச்சுட்டோங்க. நல்லா கலந்து வச்சுட்டோம். உப்பு எதுவும் சேர்த்திக்கலை. இது பிரெட் க்ரம்ஸுங்க, அதை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டு உப்பெல்லாம் நான் சேர்த்திக்கிறலைங்க. சும்மா வெறும் முட்டையை தான் நம்ம அடித்து எடுத்துக்கிறோம். நல்லா அடித்து எடுத்துட்டோம் பாருங்கள். இப்போ ஒரு உருண்டை எடுத்துக்கிறோம். பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாங்க. நல்லா பொறுமையாக மட்டும் பெரட்டணும். நல்லா கொஞ்சம் தூள் எடுத்து மேலே போட்டு பெரட்டி எடுத்துக்கலாங்க. இதை அப்படியே நம்ம அடித்து வச்சுருக்கிற முட்டையில் எல்லா பக்கம் படுற மாதிரி கலந்து கொடுத்துக்கலாங்க. நல்லா எல்லா பக்கம் படணுங்க. அந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு மறுபடியும் பிரெட் க்ரம்ஸில் போட்டு பெரட்டி எடுத்துக்கிறலாங்க. இந்த மாதிரி திருப்பி திருப்பி கொடுத்து பெரட்டிக்கலாம். இந்த மாதிரி பண்ணோன்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க. ஸ்க்ரப்பியாக இருக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுமே விரும்பி சாப்பிடுவோம். இப்படி பண்ணுறப்ப நல்ல ஒரு டேஸ்டியாக வருங்க. அதேமாரி ஒவ்வொன்றா நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க. ரெடி பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் எக் லாலிபப்பு. இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி எடுத்துக்கலாங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகி வந்துட்டுருக்கு. நமக்கு எக் லாலிபப் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஆயில் காஞ்சிருச்சு பாருங்கள். நமக்கு நல்லா
ஆயில் நல்லா காய வச்சுட்டு சிம்மில் வச்சிடணுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா இல்லாட்டி கருகிரும். பிரெட் க்ரம்ஸ்னால் நமக்கு போட்டோடனே கருப்பாயிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா நல்லா செவந்து வருங்க. போட்ட உடனே கரண்டி எதுவும் விட்டுற வேண்டாம். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம திருப்பி கொடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் நல்லா கலர் மாதிரி வருது. நல்லா ப்ரௌன் கலராக மாறி வரணுங்க. அந்தளவுக்கு நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். ஆனால் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே தாங்க வச்சுருக்கணும். நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஆயில் காயிற வரைக்கும் தான் ஹை ஃப்ளேமில் வைக்கணும். அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே பொரிச்சு எடுக்கணும். இப்போ பாருங்கள் கலர் மாதிரி சூப்பராக நமக்கு எக் லாலிபாப் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம். நல்லா மொறுன்னு வந்துருச்சுங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ஒவ்வொன்றா நம்ம ஆயில் நல்லா வடித்து விட்டு மட்டும் எடுத்துக்கலாம். நல்லா ஆயில் மட்டும் நல்லா வடித்து எடுத்துக்கணுங்க. இப்போ அடுத்த பேஜ் நம்ம ஒவ்வொன்றா எடுத்து போட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்க. இப்போ அடுத்த பேஜ் நம்ம ஒவ்வொன்றா எடுத்து போட்டுக்கலாம். ஆயில் கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. ஆனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு போடணும். ஃபஸ்ட்டு டைம் நல்லா காய வச்சுட்டு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு போடணுங்க. இதையும் நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக பொரிச்சு எடுத்துட்டோம். நல்லா ஸ்க்ரப்பியாக மொறுன்னு எக் லாலிபாப் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா ஹெல்த்லியாகவும் நம்ம பண்ணுறோம். குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.